கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். யாபேஸ் ஜெபம் பண்றாரு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி யாபேஸ் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார். பாருங்க, யாபேஸ் அவங்க அம்மா பெற்றெடுக்கும் பொழுது அவன் துக்கத்துல பெற்றதுனால துக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, பேரு வைக்கிறான் யாபேஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனா அவ அதெல்லாம் பொருட்படுத்தல. நான் எங்க அம்மா என்னை எப்படி வேணா பெத்தெடுத்திருக்கலாம், என்னை எப்படி வேணா அவங்க கூப்பிடலாம், என்னை என் துக்கம்னு சொல்லி கூட அவங்க கூப்பிடலாம், ஆனா என் துக்கத்தை மாற்றுவதற்கு என் கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறான். பெற்ற தாய் தான், ஆனா அது கூட அவன் பொருட்படுத்தல. பாருங்க, அவன் தேவனை நோக்கி, அவன் தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விளக்குங்க ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றான் யாபேஸ். அந்த யாபேசுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த யாபேசுக்கு அப்படியே அவன் வேண்டிக் கொண்டதை அப்படியே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்களும் ஆண்டவரிடத்துல என்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க தாய் தகப்பன் உங்களை ஒருவேளை வெறுக்கலாம், உங்க உற்றார் உறவினர்கள் உங்களை ஒருவேளை வெறுத்து ஒதுக்கி அவங்க பேசலாம், பெற்ற பிள்ளைகள் உங்களை வருத்தப்படுற மாதிரி துக்கப்படுற மாதிரி பேசலாம். ஆனா நீங்க யாபேச போல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, இந்த தீங்கெல்லாம் என்னை அணுகாதபடிக்கு தீங்குக்கெல்லாம் விலக்கி என்னை பாதுகாத்துக்கோங்க, என் எல்லையை விசாலப்படுத்துங்க, பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கூட ஆண்டவரிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது யாபேசுக்கு உத்தரவு கொடுத்த கர்த்தர், யாபேசுக்கு வேண்டுதலை அருளி செய்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்துக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் அவர் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுடைய ஜெபத்திலே என் ஜீவனுள்ள தகப்பன் நீர் இறங்கி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எல்லா கடனிலிருந்து உடைய ஜனங்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, வேலை கிடைக்காத, வேலை வருமானம் இல்லைன்னு சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல நிரந்தர வேலை கிடைக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவரை நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வழிவாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிறதா நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா மலடியை பிள்ளைத்தாட்சியாய் ஆக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தலை நிமிர்ந்து நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தானப்பா சொல்லி இருக்கிறீங்க, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்னீங்களே, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, பிள்ளைகளை தலையாக்குவீராக, மேலாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வீடு கற்ற காரியத்திற்காக பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க சாமி. வீடு கற்ற காரியத்திலே கர்த்தருடைய உயிர் திறந்த வல்லமை இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரலோகத்திலிருந்து ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நல்ல வீடுகளை கட்டி அதிலே சுகமாய் குடியிருப்பார்களாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இன்னும் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அத்தனையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, தொழில கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தராகிய ஆண்டவர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, அவங்க பண்ற பிசினஸை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீங்க பதில தாங்கப்பா தகப்பனே. சகலத்தை உடைய திருக்கரத்திலே உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவரே உடைய ஜனங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை நிமிர்த்தி உங்களை பெருக பண்ணி உங்களை உயர்த்துவார். God bless you.